இப்ப இந்த விஷயம் நடக்காம 1 வருஷத்துக்கு முன்போ 2 வருஷத்துக்கு முன்போ சங்கீதா இன்னைக்கு என்ன பண்ணாங்களோ அதை பண்ணியிருந்தாங்க அப்படின்னா 100% விஜய்க்கு அது எதிராக இருக்கும். அனைத்து பெண்களும் அனைத்து தரப்பினரும் விஜய் வந்து கழுவி ஊத்திருப்பாங்க. இவ்வளவு அழகான பொண்டாட்டியை விட்டுட்டு ஒரு நடிகை பின்னால போயிட்டியே அப்படிங்கிற மாதிரி விஜய்க்கு வந்து பயங்கர நெகட்டிவ் ஆயிருக்கும். அதுக்கு அடுத்து தேர்தல் முடிஞ்சு அதுக்கப்புறம் 2 மாசம் கழிச்சோ 3 மாசம் கழிச்சோ இது செஞ்சிருந்தாலும் விஜய்க்கு வந்து அது ஒரு மிகப்பெரிய பின்னடைவா மாறி இருக்கும். ஆனா இப்ப அதை சங்கீதா செஞ்சதுனால பாத்தீங்கன்னா இப்ப அந்த வெறுப்புங்கிறது இல்லை. இப்போ நீங்க பல காணொலிகளை பாக்குறேன். நானே நிறைய பெண்கள் கிட்ட தனிப்பட்ட முறையில பேசி இவங்களுடைய மைண்ட் செட் என்னவா இருக்கு, இந்த விஷயத்தை இவங்க எப்படி பாக்குறாங்கன்னு நான் நிறைய பேர்கிட்ட பேசுறேன். என்ன சொல்ல போனா வெளிநாட்டுல இருக்கிற நம்முடைய வலைபேச்சு ஃபேனா நிறைய பெண்கள்லாம் இருக்காங்க. அவங்க கிட்ட கூட நான் பேசினேன். அவங்க எல்லாருமே என்னன்னா விஜய் வந்து குறை சொல்லவே இல்லை, சங்கீதா அது மாதிரி பண்ணக்கூடாது, சங்கீதா பண்ணது தப்பு, இந்த சமயத்துல பண்ணது தப்பு, விஜய் ஒழிக்கிறதுக்கு இவங்க திமுகவுக்கு வந்து இவங்க ஒரு இதா கருவியா மாறிட்டாங்கிறது தான் எல்லாருடைய கருத்தாவுமே இருக்கு. அப்ப விஜயை அழிக்கணும்னு நினைச்சு இவர்கள் செய்த இந்த செயல் பார்த்தா விஜய்க்கு வந்து ஒரு வகையில் அது பிளஸ்ஸா தான் மாறி இருக்கு. இப்ப கரூர் சம்பவம் விஜய் வந்து அழிப்பதற்கான ஒரு விஷயமாக எல்லாரும் நினைச்சாங்க. ஆனா அது விஜய்க்கு வந்து பிளஸ்ஸா மாறிச்சு. ஜனநாயகன் படத்தை முடக்கினாங்க, விஜய் அழிச்சிடலாம், ஆனா அது விஜய்க்கு வந்து அனுதாபமா மாதிரி இன்னைக்கு ஆதரவா அது கன்வெர்ட் ஆயிருக்கு. கிட்டத்தட்ட இந்த விஷயமும் அப்படியான ஒரு இடத்துக்கு தான் போகும்னு நினைக்கிறேன்.